படைகளின் ஆண்டவர் தூயவர் தூயவர் தூயவர், மண்ணுலகம் முழுவதும் அவருடைய மாட்சியால் நிறைந்துள்ளது. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. எரியும் புதரிலே தோன்றி மோசேவை அழைத்த இறைவன், வீசும் காற்றின் வழியாக எலியாசை அழைத்த இறைவன், தாக்கும் இடியின் வழியாக புனித பவுலை அழைத்த இறைவன் இன்று நம் ஒவ்வொருவரையும் கூட அழைக்கின்றார். இன்று இத்திருப்பலியின் வழியாக நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்ற இறைவனின் குரலுக்கு நாம் செவிசாய்க்கிறோமா என்பதுதான் இன்றைய நாளினுடைய சிந்தனை. என் அன்பிற்குரியவர்களே, நம்மை அன்போடு அழைக்கும் இறைவன், என்னை பின்பற்றி வா, என்னோடு தங்க வா, என்னிலே நீ மகிழ்ந்திடவா, என் விருந்தினை உண்ணவா, என் இறப்பில் நீ பங்கேற்கவா, என் உயிர்ப்பிலே நீ நிலைத்து வாழவா என்று அழைக்கின்றார். ஆனால் அந்த அழைப்பை பல நேரங்களில் உதாசீனப்படுத்துவது, தயக்கம் காட்டுவது, புறக்கணிப்பது என்பது போன்ற நிகழ்வுகள் விவிலியத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அழைப்பை ஏற்க தயங்குகின்ற இறைவாக்கினர்களுடைய வாழ்க்கையை இந்த மறைவுரையின் வழியாக நாம் காண்போம். விடுதலை பயண புத்தகம் 3வது அதிகாரம் 4வது இறைவார்த்தை. ஆண்டவர் மோசேவை அழைக்கின்றார். மோசே மோசே என்று எரியும் முற்புதரிலே அவருக்கு காட்சி தந்து, என் பணிக்காக நீ செல், இதோ எகிப்திலே பார்வோனுக்கு அடிமையாகி இஸ்ராயேல் மக்கள், என் மக்கள் துன்பத்தில் இருக்கிறார்கள், வேதனைப்படுகிறார்கள், கொடுமைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள், நீ சென்று அவர்களுக்கு அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையை கொண்டு வா, என் பெயரால் நீ செல் என்று துணிவை கொடுக்கிறார் இறைவன். ஆனால் மோசேவினுடைய மனநிலையை பாருங்கள். 4வது அதிகாரம் 10 மற்றும் 11வது இறை வார்த்தையில், ஐயோ ஆண்டவரே, நீர் உமது அடியானிடம் பேசுவதற்கு முன்போ பேசிய பின்போ நாவன்மை அற்றவன் நான், ஏனெனில் எனக்கு வாய் திக்கும் நாவும் குழரும் என்று சொல்லுகிறார். இவ்வாறு தான் செல்லுவதற்கு தயக்கம் காட்டுவதை பார்க்கிறோம். எசாயா இறைவாக்கினரை ஆண்டவர் அனுப்புகிறார். யாரை நான் அனுப்புவேன், நமது பணிக்காக யார் போவார் என்கிற ஒரு மனவேதனையோடு மக்கள் படுகின்ற துன்பங்களை, அவர்கள் செல்லுகின்ற தீய பாதைகளை அறிந்து கொண்ட இறைவன் அவர்களை மனம் திருப்ப, தன் பால் ஈர்த்து கொள்ள யாரை நான் அனுப்புவேன், யார் நமது பணிக்காக போவார் என்று சொல்லுகிற போது, இதோ நான் இருக்கிறேன், அடியேனை அனுப்பும் என்று அன்பிற்குரியவர்களே எசாயா இறைவனுடைய குரலுக்கு செவி சாய்ப்பதை பார்க்கிறோம். ஆனால் அந்த வார்த்தைகளை சொல்லுவதற்கு முன்பாக, ஐயோ நான் தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மனிதன், தூய்மையற்ற உதடுகள் கொண்ட மக்கள் நடுவில் வாழ்பவன் என்று சொல்லி தன் பாவ வாழ்க்கையை அறிக்கையிட்டு இறைவனுடைய அழைப்பை நிராகரிப்பதை பார்க்கிறோம். அதற்கு பின்தான் அந்த அழைப்பை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார், உணர்ந்து கொள்ளுகிறார். இறைவாக்கினர் எரேமியா 1வது அதிகாரத்தில் 6வது இறைவார்த்தை சொல்லுகிறது, என் தலைவராகிய ஆண்டவரே, எனக்கு பேசத் தெரியாதே, சிறு பிள்ளை தானே நான் என்று சொல்லுகிறார். சிறு பிள்ளை நான் என்று சொல்லாதே, யாரிடமெல்லாம் உன்னை அனுப்புகிறேனோ அவர்களிடம் செல். தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்பே அறிந்திருந்தேன், நீ பிறக்கும் முன்பே உன்னை நான் திருநிலைப்படுத்தினேன் என்று சொல்லி தயக்கம் காட்டுகின்ற, இறைவனின் அழைப்பை புறக்கணிக்கின்ற, நிராகரிக்கின்ற எரேமியாவை தேர்ந்து கொண்டு தன் பணிக்காக அனுப்புவதை பார்க்கிறோம். இறைவாக்கினர் எசேக்கியல் 2வது அதிகாரத்தில் அற்புதமாய் சொல்லப்படுகிறது, எனக்கு எதிராக மக்கள் கிளர்ச்சி செய்கிறார்கள்,
அவர்கள் வன்கண்ணும் கடின இதயமும் கொண்டவர்கள். இதோ நீ செல்லுகின்ற அந்த பாதையில் முட்புதர்களும் நெருஞ்சுகளும் உன்னை சூழ்ந்து வரும். தேள்களுடன் நீ வாழ்வாய். ஆனால் அஞ்சாதே, கலங்காதே, நடுங்காதே, நான் என்றும் உன்னோடு இருக்கிறேன் என்கிற உறுதியை கொடுத்த பின்பே அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு புறப்படுவதை பார்க்கிறோம். அப்பொழுது சுருளேடானது அவருக்கு உண்ண கொடுக்கப்படுகிறது. அந்த சுருளேட்டை உண்ண உடனே அது அவருடைய வாயிலே தேன் போல இனிக்கிறது. இறைவாக்கினர் யோனாவினுடைய வாழ்க்கை, நீ புறப்பட்டு நினிவே மாநகருக்கு சென்று நினிவே மாநகர் அழியப் போகிறது என்கிற ஒரு செய்தியை அவர்களுக்கு சொல் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் யோனா நினிவேவுக்கு செல்லாமல் தர்சீசுக்கு புறப்படுகின்ற கப்பலிலே ஏறி வேறொரு பாதையில் செல்லுவதை பார்க்கிறோம். அதுவும் அந்த கப்பலினுடைய அடித்தட்டு பகுதியிலே போய் யாருக்கும் தெரியாமல் ஒளிந்து கொண்டு படுத்து கிடக்கிறார் யோனா. அவரை அழைத்து என் மக்களிடம் சென்று இந்த நற்செய்தியை அறிவி என்று சொல்லி அனுப்புவதை பார்க்கிறோம். அதன் வழியாகத்தான் நினிவே மாநகரே அன்பிற்குரியவர்களை மீட்கப்பட்டது, அவர்கள் மனம் திரும்பினார்கள் என்று இறைவார்த்தை சான்று பகர்கிறது. இன்றைய 2ஆம் வாசகத்தில் ஆண்டவர் சவுலை அழைக்கின்றார். கிறிஸ்தவர்கள் மீது, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறவர்கள் மீது மிக துன்புறுத்தல்களை, சித்திரவதைகளை, கொடுமைகளை தந்த படை வீரனாக இருக்கிறான் சவுல். அவர்கள் எல்லோரையும் கைது செய்து சிறையில் அடைக்க வேகமாக தமஸ்குவை நோக்கி புறப்படுகிறான் இந்த சவுல். ஆனால் ஆண்டவர் அவனை தடுத்து ஆட்கொள்ளுவதை பார்க்கிறோம். சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்று சொல்லி சவுலை தன்னுடைய பணிக்காக அழைப்பதை பார்க்கிறோம். எந்த இயேசுவை கொலை செய்ய சதித்திட்டங்கள் தீட்டினார்களோ, எந்த இயேசுவை சிலுவையில் அறைந்தார்களோ, எந்த இயேசுவுக்கு கொடூரமான சித்திரவதைகளையும் கொடுமைகளையும் செய்து மரண தண்டனை விதித்தார்களோ, அப்பேற்பட்ட அந்த இனத்திலே இருந்து கொண்டு இயேசுவை முதலில் வெறுத்தவர் இயேசுவை சுமந்து கொண்டு ஒவ்வொரு ஊருக்காக, நகருக்காக அவர் புறப்பட்டு சென்று நற்செய்தி அறிவிப்பதை பார்க்கிறோம். அந்த இயேசுவுக்காக தன் இன்னுயிரை கையளிப்பதை பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இதுதான் அழைப்பு, இதுதான் அழைப்பு. இறைவன் தயக்க நிலையிலும் புறக்கணிக்கப்பட்ட நிலையில் இருந்தாலும் கூட ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். ஏன் அழைக்கின்றார்? தன் பணிக்காக அழைக்கின்றார். அவர்களுக்கென்று ஒரு இலக்கு இருக்கிறது. அழைக்கப்பட்டவர்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு செல்லுகிறார்கள், தங்கள் பணிகளை செய்கிறார்கள். ஏனென்றால் அந்த இடத்தில் தேவை இருக்கிறது. இறைவன் அவர்களை கண்ணுற்று அவர்களுடைய துயரினை, அவருடைய வேதனையை, துன்பத்தை பார்க்கின்றார். எனவே அவர்களுக்கு விடுதலை அளிக்க, அவர்களுக்கு ஆறுதல் தர, அந்த சிறைப்பட்ட நிலையிலிருந்து அவர்களுக்கு புதுவாழ்வு கொடுக்க இப்பேற்பட்ட இறைவாக்கினரை ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவர் அனுப்பிக்கொண்டே இருக்கிறார், தேர்ந்தெடுத்து கொண்டே இருக்கிறார். புறக்கணிப்புகளும் உண்டு, நிராகரிப்புகளும் உண்டு. இறைவனுடைய பணியை ஏற்றுக்கொள்ளாமல், இறை ஊழியங்கள் செய்யாமல் வேறொரு பாதையில் செல்லுகின்ற மனிதர்கள் உண்டு. ஆனால் அவர்கள் எல்லோரையும் இறைவன் தடுத்தாட்கொண்டு தன் பணியை செய்ய, தன் மக்களுக்காக ஊழியம் செய்ய ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் அனுப்பிக்கொண்டே இருக்கிறார். ஆனாலும் கூட அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு என்பதுதான் நற்செய்தி நமக்கு சொல்லுகிற மறை உண்மை. இன்றைய நற்செய்தியிலும் கூட ஆண்டவர் பேதுருவை அற்புதமாய் அழைப்பதை பார்க்கிறோம். இரவெல்லாம் உழைத்தும் கூட அவர்களுக்கு பலன் கிடைக்கவில்லை. ஆனால் ஆண்டவருடைய ஒரு வார்த்தையை நம்பி ஆழத்திற்கு கொண்டு போய் வலைகளை போடுகிறார்கள். அவர்கள் இழுக்க முடியாத அளவிற்கு
பெரும் மீன்பாட்டை கண்டுணர்ந்து கொள்ளுகிறார்கள். அவ்வளவு மீன்பாடுகள். தன்னுடைய கூட்டாளிகளுக்கு அவர்கள் சைகை காட்டி வரவழைத்து 2 படகுகள் நிறைய அவர்கள் மீன்களை நிரப்பி கரைக்கு வந்து சேர்கிறார்கள். அப்பொழுது இயேசுவின் அழைப்பை உணர்ந்து கொள்ளுகிறார் பேதுரு. இயேசுவை நோக்கி சொல்லுகிறார், ஆண்டவரே, நான் பாவி, என்னை விட்டு போய்விடும் என்று சொல்லுகிறார். இயேசு அப்பொழுது, நான் உன்னை மனிதரை பிடிப்பவராக்குவேன் என்று சொல்லி தேர்ந்து கொள்வதை பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, ஓர் இளைஞனாக கல்லூரி படிப்பை முடித்தவுடன் பல்வேறு கனவுகளோடு என்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடங்கினேன். ஒரு ஆசிரியராக மாற வேண்டும், வெளிநாட்டிலே சென்று பணி செய்ய வேண்டும், இந்த இடத்தில் இருக்கின்ற போலீஸ் துறையிலே சேர்ந்து கொண்டு மேன்மேலும் வளர்ச்சி பெற வேண்டும் என்றெல்லாம் என்னுடைய கனவுகள் இருந்தது. அதற்கான முயற்சிகளில் நான் ஈடுபட்டேன். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பும் எனக்கு கிடைத்தது. நான் BA முடித்தவுடனே பிஎட் படிப்பதற்கான சைதாப்பேட்டையில் எனக்கான அந்த அரசாங்க இடமும் கிடைத்தது. போலீஸ் துறையிலும் கூட தேர்வினை எழுதி SIக்காக வெற்றியும் பெற்றேன். அதே நிலையில்தான் ஒரு குருவானவர் என்னை அழைத்தார். நீ இப்பொழுது கல்லூரி படிப்பை முடித்திருக்கிறாய், இறை அடைத்தல் முகாம் நடக்கிறது, அந்த இடத்திலே சென்று ஒரு பார்வையிட்டு வா என்று சொல்லிதான் என்னை அனுப்பினார். நானும் சென்றேன். அந்த இறை அழைத்தல் முகாமிலே பங்கேற்றேன். அந்த இறை அழைத்தல் முகாமில் நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன். என் மனக்கண் முன்பாக இத்தனை போராட்டங்கள் இருக்கிறது. குடும்ப சூழ்நிலைக்காக வெளிநாட்டு பயணம் செய்வதா, மேலும் என்னுடைய கல்லூரி படிப்பை தொடர்வதா, அல்லது எனக்காக கிடைத்திருக்கிற அந்த வேலையை தொடர்ந்து செய்வதா, எதை எப்படி செய்வது என்கிற மன போராட்டத்தில் இருக்கும்போது அந்த பங்கு குருவானவர் அன்போடு என்னை அழைத்தார். என்னிடத்திலே சொன்னார், மகனே, நீ இதை பற்றி கவலைப்படாதே, உன் குடும்பத்தை, உன் குடும்பத்தின் நிலையை கடவுள் பார்த்துக் கொள்வார், நீ கடவுளுக்காக பணி செய்ய விருப்பம் கொள்ளுகிறாயா என்று. கடவுள் முன்பாக சென்று அமர்ந்தேன். 1 மணி நேரம் ஜெபித்தேன். ஆண்டவரே, என்ன முடிவு எடுப்பது என்று எனக்கு தெரியவில்லை என்று நான் கடவுளிடத்திலே சொன்னபோது உறுதியான ஒரு நம்பிக்கை கிடைத்தது. இறை பணிக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொள்ள காலடி எடுத்து வைத்தேன். இன்று குருவாக இந்த நற்செய்தி பணியை செய்து கொண்டிருக்கிறேன். இறைவன் தன் பணி செய்ய, தன் மக்களுக்கு ஊழியம் புரிய அவர் நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். அழைக்கின்ற இறைவன் போ என்று மீண்டும் அனுப்புவதை பார்க்கிறோம். இறைவனோடு நாம் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொண்டால் மீண்டும் போ என்று அவர் அனுப்புகிறார். எதற்காக? சிறைப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்ப, நோய்வாய்ப்பட்டோரை சென்று சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் தேறுதல் தர, பசியினால், பட்டினியினால், வறுமையினால், வேதனையினால் துடித்துக் கொண்டிருக்கிறவர்களுடைய வாழ்விற்கு ஆதாரத்தை கொடுக்க, கல்வி வேலை வாய்ப்புகள் மறுக்கப்பட்டவர்களுக்கு கல்வி வாய்ப்பும் வேலை வாய்ப்பும் கொடுப்பதற்காக, இன்னும் அன்பிற்குரியவர்களே, நற்செய்தியை அந்த மக்களுக்கு அறிவிப்பதற்காக ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அனுப்புகிறார் என்கிற உணர்வினை வெளிப்படுத்துகிறது இன்றைய இறைவார்த்தை. இறைவனின் அழைப்பிற்கு செவி கொடுத்து நற்செய்தியை அறிவிக்க புறப்படுவோம். ஆமீன்.